ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ டிலே என்னாச்சு, எதுக்காக ஒன்றுமே புரியல. எனக்கு என்ன தோணுதோ ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா பிரதீப் சீசனில் பார்த்தீங்கன்னா பிரதீப் எவிக்ட் ஆனதுக்கப்புறமா இதே மாதிரி டிலே ஆன மாதிரி ஒரு யோசனை வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரொமோலேயே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சம்பவம் காமிச்சிருந்தாங்க, வரா மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம எபிசோட் பார்க்கும்போது வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒருவேளை ஸ்டேஜுக்கு வந்து நம்ம விஜய் பார்வதி கமுருன்னு வர வைக்கிறதுக்கு பிளான் நடக்குமோ, ஒரு சின்ன நப்பாசை தானே நடந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த பிக் விக்கெட் அப்படின்னு சொன்னாங்களே அதுக்கு உண்டான டிஸ்கஷனாக போயிட்டுருக்குமோ. ஏன்னா மொத்தமாக வந்துட்டு 6 பேர் இருந்தாங்க. அதில் நம்ம வினோத் வந்து நேற்று பணப்பெட்டியோட சூப்பராக வந்து போயிட்டாங்க. இப்போ மீதி 5 பேர். ஃபஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓட்டு அதிகமாக வாங்கினது நம்ம திவ்யா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சபரி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்ரா இருக்காங்க. ஒரு அம்மா வந்துட்டு டிக்கெட்டு ஃபில்னால் வாங்கி ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. கையெல்லாம் வேறு தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்கள தான் வந்து கையை உயர்த்தணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த பிக் விக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருவேளை திவ்யாக்கா இருக்குமோ. ஏன்னா காலையில் மார்னிங் அந்த வேக்கப் சாங்கில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு கரெக்டாக ஒட்டாமல் இருந்துச்சு அந்த சாங் க்ளூலாம். அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு விஷயம் பார்த்தா ஒருவேளை அந்த சாங் அப்படியே திவ்யா பக்கம் திருப்பினா இதுவும் கரெக்டாக இருக்காமல் இருக்கே அப்படின்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுனால இந்த பிக் விக்கெட் இருந்து வந்துட்டு ஒருவேளை திவ்யாவாக இருக்குமோ இல்லை விக்ரமாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா விக்ரம் வந்து நைட்டு வந்து பேசியிருப்பார், எனக்கு ஆணித்தனமாக அடித்து சொல்கிறேங்க, நான் தான் கிளம்பிடுவேன், அப்படி தான் எனக்கு தோணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ பக்கத்தில் வந்துட்டு நம்ம அரோரா வந்து எனக்கு தெரிஞ்ச திவ்யா வந்து டைட்டில் அடிச்சிருவாங்கன்னு தோணுது அப்படின்னு பேசியிருப்பாங்க. இவர் வந்து ஏன் சாண்ட்ராக்கு வந்து கப்பு குத்த ஆகாதா அப்படின்னு வந்து நம்ம பிரவீன் கலாய்ச்சிருப்பாங்க. இப்படிலாம் போகுது இல்லையா. ஸோ ஏதோ சம்திங் ஒன்று வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்களால் இந்த ப்ரொமோ டிலே ஆகுதோ அப்படி மாதிரி தோணுது. ஏன்னா எப்பயுமே இந்த ப்ரொமோ டிலே ஆகும்போது ஒரு சம்திங் விஷயங்கள் நடக்குது. பார்க்கலாம், நம்ம நினச்சது நடந்தால் சந்தோஷம்தான். என்ன நடக்க போய் தெரியலையே, உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஆக மொத்தத்தில் ஒரு விக்கெட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 5 பேரில் ஒருத்தர் அனுப்புகிறாங்கன்னா மீதி 4 பேரை வச்சு இந்த வாரம் ஓட்ட போகிறாங்களா, ஒன்றுமே புரியலையப்பா. நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.